24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். புகார் கொடுத்தால் காவல்துறை தன்னை மிரட்டுவதாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் கதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காட்சியை முதலில் பார்க்கலாம். I'm serviceman. Also, I'm serving in army. Why? What's it in the mental? The army person. I'm the army person. Let the last watch. Get the car. Get the you. What's it in கனெக்ட் ஆயிடுச்சு. படம் காட்டினீங்க. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன். இந்த முன்னாள் ராணுவ வீரர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்? முழு விவரங்கள். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்னைக்கு வாராந்திர மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடந்தது. கூட்டம் முடிஞ்சு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வெளியே வந்தாங்க. அப்போ வேப்பங்குப்பம் பகுதியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் தேவசகாயம் ஒரு மனுவை கொடுத்தாரு. அந்த மனுவை கொடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர் கிட்ட தேவசகாயம் என்ன சொன்னாருன்னா, எனது மச்சான் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. இது சம்பந்தமா வேப்பங்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தேன். ஆனா போலீஸ் முறையா விசாரிக்காம என்னையே கூப்பிட்டு வேப்பங்குப்பம் இன்ஸ்பெக்டர் என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை ஆட்சியர்கிட்ட தெரிவித்திருந்தாங்க. உடனே அவங்களோட தேவசகாயத்தோட அவருடைய மனைவி மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தாங்க. அவங்க சொல்ற தேவசகாயமும் அவருடைய மனைவி சொல்றதையும் பொறுமையா கேட்டுக்கிட்ட ஆட்சியர் உடனடியா DSP கிட்ட சொல்லி இந்த சம்பவம் தொடர்பா விசாரிக்க உத்தரவிடுறேன்னு சொல்லி கிளம்பி போனாங்க ஆட்சியர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.